கமாடிட்டி மார்க்கெட்டில் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு பார்த்தாக்கா, நிச்சயமாக பெரிய அளவில் கச்சா எண்ணெயில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட இன்றைக்கி $79-80 பிரெண்ட் வர்த்தகமாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு எதிர்மறையான செய்தி, சந்தைகளுக்கு எதிர்மறையான செய்திகள். அதனால தான் பங்கு சந்தைகள்லாம் பெரிய அளவில் ஒரு இறக்கம் கண்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5% அல்லது 2% என்ற அளவுக்கு பங்கு சந்தைகள்லாம் இன்றைக்கி இறங்கி வர்த்தகம் நடைபெற்று வருகின்றன. கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றம் அப்படிங்கிறது நீடிக்குமா? எவ்வளோ காலத்துக்கு நீடிக்கும்? இல்லை இதனால் எந்தெந்த துறைகள்லாம் பாதிக்கப்பட இருக்கின்றன? இந்திய பொருளாதாரத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அல்ல உலக பொருளாதாரத்தை எப்படிப்பட்ட தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு கடல் போக்குவரத்து இருக்கு இல்லையா, இந்த ஈரானுக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த வழியாகத்தான், கடல் மார்க்கமாகத்தான் பெரும் அளவு, அதாவது உலகத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய கச்சாயினுடைய மொத்த உற்பத்தியில் 20% போக்குவரத்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் நடக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ங்கிற இந்த வளைகுடா அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜலசந்தியில் அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதில் எந்த விதமான கப்பல் போக்குவரத்து இப்போ நடைபெறவில்லை. அதனால தான் இந்த விலையேற்றம் காணப்படுகிறது. உலக சப்ளை குறைஞ்சி போயிருக்கு. கச்சாயினுடைய வர்த்தகம் வந்து பெரிய அளவில் ஒரு கிட்டத்தட்ட தடை ஏற்படும். உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மொத்த கச்சா எண்ணெயில் இந்த மாதிரியான ஒரு சுணக்கம் காரணம் போது நிச்சயமாக விலையேற்றம் என்பது தவிர்க்க முடியாது. குறிப்பாக இந்த கச்சா எண்ணெயில் வந்து நாம் இந்தியா உள்பட ஈரான்லேருந்து வாங்கிட்டு தான் இருக்கோம். இதை தவிர முழுமையாக பார்க்கும்போது கச்சா எண்ணெய் வந்து பெருமளவு இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருப்பது சைனா. அவங்க தான் வந்து பெரிய அளவில் ஈரான்லேருந்து பெருமளவு கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பாதிப்பு இது பெரிய அளவில் இருக்கலாம். பட் அவங்க என்ன ஆல்டர்னேட் என்ன பார்க்கலாம்னா, மேபி ரஷ்யா, ஏற்கனவே அவங்க வந்து சைனா வந்து ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறாங்க. அதை அதிகப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னாக்கா இதில் துறைகள் எந்தெந்த மாதிரியான துறைகள்லாம் பாதிக்கப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படலாம், பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, வாகனத்துறை பிகாஸ் ஆஃப் இந்த சேல்ஸ் கச்சா எண்ணெய் விலை ஏறும்போது வாகனத்துறை பாதிக்கப்படும், வங்கித்துறை சார்ந்த துறைகளும் பாதிக்கப்படலாம். இதெல்லாம் வந்து இப்போ இறங்குமுகமாக காணப்படுகிறது. இதெல்லாம் கச்சா எண்ணெயுடைய நேரடியான தாக்குதலாக இருக்கிறது. இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு $10 கடந்த வாரமோ இல்லை பார்த்தீங்கன்னாக்கா $65 இருந்தது, இப்போ $80 கிட்டத்தட்ட $10-15 இப்போ வந்து நம்ம அதிகமாக விலை கொடுத்து நம்ம வந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோம். ஓரளவுக்கு 10 முதல் 15ங்கிறது கூட ஓரளவுக்கு அரசாங்கம் வந்து தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கும். அதனுடைய தாக்கத்தை கூட ஈடுகட்டிவிடும். இதற்கு மறுபடியும் மேலும் ஒரு 10% அல்லது $90 அல்லது $100 கச்சாயினுடைய விலை செல்லும் பட்சத்தில் நிச்சயமாக பொருளாதாரத்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்முடைய பொருளாதார வளர்ச்சியில் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு $10 அதிகரித்தாக்க 0.25%, அதாவது ஒரு 1/4% என்ற அளவுக்கு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியில் வந்து குறையும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஸோ இது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த போர் பதட்டமானது நீடிக்காத பட்சத்தில் நம்ம வந்து இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். பட் இது இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நீடிக்குங்கிறது வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு தெரிய வரும். இதை தவிர வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஒபெக்கினுடைய கூட்டம் நேற்றுக்கு நடந்தது. ஒபெக் ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய நேற்றுக்கு சண்டே அன்னைக்கு இந்த மாநாட்டு கூட்டம் நடந்தது. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் மாதத்துலேருந்து அவங்களுடைய உற்பத்தியை வந்து 2,06,000 பேரல்கள் ஒரு நாளைக்கு உற்பத்தியை அதிகரிப்பதாக நேற்றுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து 2026 மற்றும் 27 ஆண்டுகளில் வந்து உலக டிமாண்டோட சப்ளை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இந்த டிமாண்ட் குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த விலை ஏற்றம் என்பது நீடிக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. அதுதான் வந்து ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கலாம். என்ன நியூஸ் பார்க்கலாம்னா, ஏற்கனவே டிமாண்ட் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு செய்திகள் வரும்போது விலையேற்றம் வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். அதனால இப்போ இருக்கிற இவங்க வந்து உற்பத்தியும் அதிகரிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திலிருந்து. இது ஒரு தற்காலிக விலை ஏற்றமாக தான் நான் பார்க்கின்றேன். இப்போதைய காலகட்டத்தில் மட்டும் பார்க்கும்போது இந்த போர் ஒருவேளை இன்னொரு ஒரு வாரமோ ஒரு முடிவுக்கு வந்து விட்டால் இது ஒரு பெரிய செய்தியாக இருக்காது. மார்க்கெட் ஆல்ரெடி அதை ஃபேக்டரின் பண்ணிடும். பட் இது தொடர்ச்சியாக இருக்குமே ஆனால் இது நிச்சயமாக உலக பொருளாதாரத்தையே ஓரளவுக்கு பெரிய அளவில் பாதிக்க செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, குறிப்பாக பணவீக்கம் அதிகரிக்க செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குரோத் குறையும், வங்கித்துறையில் வட்டி வீதங்கள்லாம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, இப்படி அடுத்தடுத்த அது ஒரு கான்சிக்வன்சஸ் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நிறைய பல்வேறு
அடுத்தடுத்த நடவடிக்கைகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால சுணக்கம் ஏற்படும். பொருளாதாரத்தில் வந்து பெரிய அளவில் ஒரு தேக்க நிலை காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இது கூடிய விரைவில் இந்த போர் பதட்டம் தணிந்து விட்டால் ஓரளவுக்கு இந்த நிலையிலிருந்து நம்முடைய இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து நிச்சயமாக அது மீண்டு வந்துடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ருப்பியினுடைய வேல்யூ ஆல்சோ அதில் நமக்கு ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. கிட்டத்தட்ட நம்ம 80% நம்ம இறக்குமதி செய்யும் நாடாக இருக்குதா. ருப்பி இன்னும் இதுக்கு மேலேயும் வேல்யூ குறைஞ்சிட்டே போகுதுன்னா டாலருக்கு நிகராக அதுவும் நமக்கு சுமையாக தான் இருக்கும். ஸோ நிதிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள், அது குறிப்பாக வளரும் நாடுகள், நம்ம சொல்லக்கூடிய வளரும் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கச்சா எண்ணெய் விலை உயர்வு என்பது பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதுக்கு நிறுவனங்கள்லாம் எந்த அளவுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றன, இந்தியாவுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அதாவது ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய கச்சா எண்ணெய் வந்து அடுத்த 6 மாத காலத்துக்கு நம்ம நாடுகளில் வந்து ப்ரிப்பேர்டாக தான் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இதுலேருந்து மீண்டு வரலாம் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய இந்த செய்திகள் அடிப்படையில் நம்ம என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கச்சா எண்ணெய் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஏன் இந்த அளவுக்கு விலை ஏற்றம்னா, ஈரான் வந்து தன்னுடைய ஏற்றுமதியை வந்து பெருமளவு சைனாவுக்கு ஏற்றுமதி செய்துகிறது. அதாவது சைனா தான் வந்து ஈரானுடைய பெரும் பகுதியான கச்சா எண்ணெய் இறக்குமதியை நடத்தி வருகிறது. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட இந்திய நிறுவனங்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற ரிஃபைனரிஸ் கம்பெனிஸ் எல்லாமே கச்சா எண்ணெய் நம்ம ஈரான்லேருந்து வாங்கி அதை பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக மாற்றி ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். ஆசிய நாடுகளில் வந்து சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஏற்றுமதி செய்து வருகிறோம். இப்போ இதில் எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரீட் ஆஃப் ஹார்மஸ்ங்கிற இந்த வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டதன் காரணமாகவே அடிப்படையாகவே எல்லாமே வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணெய் நிறுவனங்களில் குறிப்பாக ரிஃபைனரிஸ் செய்யக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. பட் இது திரும்பவும் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னாக்கா, இது நிச்சயமாக ஒரு பேச்சுவார்த்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதில் அந்த நாட்டினுடைய அடுத்த கட்ட தலைவர்களோ இல்லை யாரோட ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஒரு போர் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து வரும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து இதே நிறுவனங்கள், ஏன்னா ஐரோப்பிய நாடுகளில் வந்து பெருமளவுக்கு நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஜெட் ஃபியூல் ஆகட்டும், எல்லாமே வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த வழியாக கடல் மார்க்கமாகத்தான் அனைத்து ஏற்றுமதிகளும் நடந்து வருகின்றன. ஸோ இது வந்து இதை அதிக அளவுக்கு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த போக்குவரத்து நடைபெறவில்லை என்றால் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதாரமே ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு கூடிய சீக்கிரத்தில் இதனுடைய பிரச்சனைக்கு முடிவு வரும் தான் நான் நினைக்கிறேன். கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஈரானுடைய ஏற்றுமதி என்பது கிட்டத்தட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கிட்டத்தட்ட 75% ஈரான் தான் தன்னுடைய ஏற்றுமதி செய்து வருகிறது. ஸோ இதனுடைய ஏற்றுமதி பாதிப்பு என்பது நிச்சயமாக நம்முடைய நாடுகளுக்கு இருக்கின்றன. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு $10 அதிகரித்தாக்க நம்முடைய எண்ணெயில் இறக்குமதி செய்யக்கூடிய பணப்பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 கோடிகள் என்ற அளவுக்கு இழப்பு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதே போல $10 அதிகரிக்கும் பட்சத்தில் இன்ஃப்ளேஷன் சொல்லக்கூடிய எரிபொருள் மீதான பணவீக்கம்னு சொல்றோம் இல்லையா, ஃபியூவல் இன்ஃப்ளேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 0.5% என்பதற்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இந்த ஒட்டுமொத்த இந்த வார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் பதட்டமானது பல்வேறு தாக்கங்களை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தியுள்ளன. பல்வேறு நாடுகளுக்கு இதனுடைய பிரதிபலிப்பு, அதாவது இதனுடைய இம்பாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அதிகரித்து காணப்படுகிறது. இதையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துவிடும் என்று தான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் பெட்ரோல் டீசல் விலையில வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக எப்படிப்பட்ட இந்த விலையேற்றத்தை வைத்து விலையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏன்னால் இது வந்து மேனேஜபிள் லெவலில் தான் இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு ஆல்ரெடி கண்ட்ரோல்டு இன்ஃப்ளேஷனில் இருக்கிறதுனால நிச்சயமாக உடனடியாக இந்த பெட்ரோல் டீசலுடைய நம்முடைய நுகர்வோர் விலையில் பார்த்தீங்கன்னாக்கா மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஒருவேளை பெரிய அளவு $100 என்ற அளவுக்கு ஒருவேளை போனால் மட்டுமே, அதாவது அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்போ கூட அவங்க வந்து எக்ஸைஸ் டியூட்டி வழியாக அதை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ உடனடியாக அந்த மாதிரியான ஏற்றத்திற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நினைக்கின்றேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். வணக்கம்.